செஸ்ல ஒரே ஒரு தடவை தான் பண்ணக்கூடிய மூவ் இந்த கேஸ்லிங்கிறது. இது ஆர்டினரியான மூவ் கிடையாது. கிங்கும் ரூக்கும் ரெண்டு பேரும் சேம் டைம்ல மூவ் ஆகுறாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் கூட. எப்படி இது வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, கிங் வந்து ரெண்டு ஸ்கொயர் வந்து சைட்ல போவாரு. அதே போல ரூக் வந்து கிங்க தாண்டி, அதாவது ஜம்ப் பண்ணி கடந்து வருவாரு. சோ செம்மான ஒரு ஸ்மூத்தான டீம் ஒர்க் மூவ் தான் இது. சோ நம்ம ஏன் இதை பண்ணணும்ட்டு ரெண்டு ரீசன்ஸ் பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் வந்து கிங்க வந்து சேஃபா நம்ம வைக்கிறோம். இரண்டாவது ரூக்க அட்டாக் மோடுக்கு கொண்டு வரும். இதை நம்ம ரெண்டு விதமா வந்து செய்யலாம். முதலாவதா கிங் சைடு கேஸ்லிங். இதை வந்து ஷார்ட் கேஸ்டில்னு சொல்லுவாங்க. நோட்டேஷன் பாத்தீங்கன்னா 0-0 குறிப்பாங்க. செகண்ட் வந்து குயின் சைடு கேஸ்லிங். இதை வந்து லாங் கேஸ்டில்னு சொல்லுவாங்க. 0-0 சொல்லிட்டு நோட்டேஷன்ல குறிப்பிடுவாங்க.